வணக்கம் மக்களே, வெல்கம் டு எல்ஐவி தமிழ் சுற்றுமுலா. நான் உங்கள் எஸ்எஸ். மக்களே, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் தீவுகள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 310 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு தீவில் 5000க்கும் மேற்பட்ட தமிழ் குடும்பங்கள் இருக்காங்கன்னா உங்களால் நம்ப முடியுமா? அப்படி ஒரு இடம் தான் அந்தமானில் இருக்குது. அந்த ஊர் எது, அங்கே இருக்கிற மக்கள் யார் யார், என்னெல்லாம் பண்ணுறாங்க, அங்கே என்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஸ்ரீ விஜயபுரம், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் கேபிட்டல் விஜயபுரத்துலேருந்து திக்லிபூர் அப்படின்ற இடத்துக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் காட்டுக்குள்ளே பஸ்ஸில் பயணம் பண்ணி போன என்னுடைய அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இந்த பயணத்துக்கு நான் அந்தமான் நிக்கோபார் கேபிட்டலில் பாதுபஸ்தி அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு 4 மணிக்கு ப்ரைவேட் பஸ்ஸில் நான் புக் பண்ணி வந்து இறங்கின இடம் தான் வந்து ஜிர்காட்டங். இந்த பயணம் கிட்டத்தட்ட ஒரு 1 hour to 1.5 மணி நேரம். போர்ட்பிளேயர் சிட்டியிலேருந்து இந்த ஜங்ஷனுக்கு நம்ம வருவோம். இந்த ஜங்ஷன்லேருந்து தான் காட்டுவாசிகள் வசிக்கக்கூடிய பகுதியில் நம்ம பயணிக்கக்கூடிய அந்த ட்ராவல் ஆரம்பமாகுது. ஆனால் இந்த இடம் ஒரு நாளைக்கு 4 தடவை தான் ஓப்பன் பண்ணுவாங்க. செக் போஸ்ட்டை வித் போலீஸ் பந்தோபஸ்தோடு தான் நம்ம வண்டிகள்லாம் போகணும். அதுக்கு தான் இவ்வளோ பேரும் அதிகாலையிலேயே சீக்கிரம் கிளம்பி இங்கே வந்து கான்வா சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அதுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் இப்போ போர்ட்பிளேயர் தலைநகரத்துலேருந்து ஸ்ரீ விஜயபுரத்துலேருந்து பாதுபஸ்தின்ற இடத்துலேருந்து 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த ஜிர்காட்டங் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்திருக்கேங்க. ஸோ இந்த ஜிர்காட்டங் இடம் தான் ஆதிவாசிகள் வசிக்கக்கூடிய காட்டுப்பகுதியின் ஆரம்ப பகுதியாகவே இங்கே வந்து ஆரம்பமாகிறதால, ஸோ அங்கேருந்து நம்ம பயணிக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வித் போலீஸ் பாதுகாப்போடு போக வேண்டிய அவசியம் இருக்கிறதால தான் இவ்வளோ பேரும் இவ்வளோ ஏர்லியராக இங்கே வந்து வெயிட் பண்ணி போகணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 4 தடவை தான் ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. காலையில் 6, அப்புறமா 9:30, 12, 3 இந்த டைமுக்குள்ளே தான் போயிட்டு நம்ம வரா மாதிரி இருக்கும். அதனால் அந்த கார்டுடைய டைமை கணக்கு பண்ணி எல்லாருமே சீக்கிரமாக கிளம்பி வருவாங்க. இதோ பார்க்குறீங்க இல்லையா, பஸ்ஸுகள், பொது போக்குவரத்து, கவர்மெண்ட்டும் அண்ட் ப்ரைவேட்டு மக்களுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அங்கே. அதுக்கப்புறம் தான் டூரிஸ்ட் கார்கள் இதெல்லாம் போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதான் ஜிர்காட்டங்கில் இருக்கக்கூடிய ஃபேமஸான முத்துமாரியம்மன் கோயில் டெம்பிள். இந்த மாரியம்மன் கோயில் டெம்பிள் ரொம்பவே விமர்சைன்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் மாதத்தில் இங்கெல்லாம் ஃபெஸ்டிவல் நல்லா பயங்கரமாக நடக்குமா. அஸ்தினாபாத்ன்ற இடத்துல போர்ட்பிளேயரில் ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேயும் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நான் போனது வந்து ஒரு February எண்டு செஷனில் நான் அங்கே போயிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு அங்கே பனி நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த டைமில். வணக்கம் மக்களே, இப்போ நான் வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் போர்ட்பிளேயர்லேருந்து ஜிர்காட்டங்குன்ற இடத்துல இருக்கிறேன். இங்கேருந்து தான் காட்டுக்குள்ளே, அதாவது ஆதிவாசி மக்கள் ஜாரவாஸ் வசிக்கக்கூடிய காட்டுப்பகுதிக்குள்ளே நம்ம பயணிக்க போகிறோம். இந்த பகுதிக்கு 6 மணிலேருந்து தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது. இதை தாண்டி அங்கே போனதுக்கப்புறம் நம்மளால் வீடியோ, ஃபோட்டோ எல்லாம் எடுக்க முடியும். ஆதிவாசிகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் பயணிக்க போகிறோம். ஆனால் ஃபோட்டோவோ வீடியோவோ நாட் அலோடு. ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் தான் இப்போ பயணிக்க போகிறோம். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய க்யூ. அவங்க அலோவ் பண்ணதுக்கப்புறம் தான் போக முடியுன்றதுக்காக வெயிட் பண்ணி இருந்து அந்த ட்ரிப்பை நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ போகிற வழியில் என்ன பார்த்தன்றதை அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஜிர்காட்டங் அப்படின்ற இடத்துலேருந்து மிடில் ஸ்ட்ரெயிட் அப்படின்ற இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போக வேண்டியிருக்கு. ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நான் வந்து இறங்கின இடத்துல மிடில் ஸ்ட்ரெயிட் அப்படின்ற பகுதி. இங்கேயுமே வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான். ஒரு சில நேரங்களில் வீடியோ எடுத்தாலோ பண்ணுறாங்க, ஒரு சில நேரம் அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு வான் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அங்கே இந்த கரையிலேருந்து அடுத்த கரை இருக்கக்கூடிய தீவு தான் பாராட்டம். அந்த தீவுக்கு போகிறதுக்காக காத்திருந்த ஃபெரியில் நாங்கள் முதல் ஏறிட்டோம். எங்கே நாங்கள் வந்த பஸ்ஸும் அதுக்கு பின்னாடி தான் வரக்கூடிய ஃபெரியில் தான் வரும், நாங்கள் லைனில் இருக்குது. ஸோ உண்மைக்கே இந்த பகுதி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த காட்டு பகுதிக்குள்ளே தான் ஜாரவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிவாசி மக்கள் வசிச்சுட்டு வராங்க. அவங்கள நம்ம எதுவும் தொந்தரவு பண்ணிடக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு அங்கே சொல்லப்படுது. அந்தமான் போனீங்கன்னா இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலை மாதிரி ஒரு ஏற்றத்துலேருந்து கீழே இறங்கும், அங்கே தான் அந்த செக் போஸ்ட் இருக்குது. ஸோ அங்கே செக் போஸ்ட்டில் ஆரம்பித்து இந்த செக் போஸ்ட் வரைக்கும் வழியில் எங்கேயுமே வண்டி நிறுத்தாமல் ஒரு 1.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் மிடில் ஸ்ட்ரெயிட்ன்ற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ அங்கேருந்து பாராட்டங்குன்ற அடுத்த தீவுக்கு இந்த வெஹிக்கிள் கொண்டு போகிற ஃபெரி மூலமாகவும் பேசஞ்சர் ஃபெரி மூலமாகவும் ட்ராவல் பண்ணி அங்கே போகணும். ஸோ இந்த ஃபெரிக்கு
கிட்டத்தட்ட அங்கே ஒரு 14 ரூபாய் டோக்கன் மாதிரி டிக்கெட் மாதிரி சர்வீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒவ்வொரு பர்சனுக்கு, சரிங்களா? ஸோ அந்த டிக்கெட் வாங்கிட்டு அங்கேருந்து நான் அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதிக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். இந்த ட்ராவல்லையே நீங்கள் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான சீனரிஸே பார்க்குறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா நல்ல இந்த கடல் வாட்டர் ஆல்மோஸ்ட் லைக் பேக் வாட்டர் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த ஒரு ஃபீலில் அங்கே மேங்க்ரோவ் காடு, ஆம்பியன்ஸே வேறு லெவலாக இருக்கும். அது வந்து மினிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஜேர்னி இங்கேருந்து நம்ம அந்த தீவுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. ஒரு வழியாக இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபெரியிலேருந்து ஒருத்தரும் ஒருத்தராக வர ஆரம்பிப்பாங்க. பஸ்ஸோ லாரியோ எதோ ஏற்றிருந்தாலும் அவங்களும் வந்து கீழே வந்து அன்லோட் ஆகிடுவாங்க. ஸோ பாருங்களேன், இந்த வாட்டர் எந்த அளவுக்கு அந்தமான பொறுத்தளவு தண்ணி க்ளீனாக இருக்குன்னா இந்த அளவுக்கு தான். கடல்வாழ் உயிரினங்களை அவ்வளோ ஈஸியாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நேராகவே பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த கார்னரில் இருந்து இப்போ நான் இந்த இடத்துக்கு ஒரு ஃபெரி மூலமாக வந்தேன். அந்த ஃபெரி இருந்து இறங்கின இடம் தான் வந்து பாராட்டங் அப்படின்ற இடம். இதுவும் ஒன் ஆஃப் த நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ இப்போ நம்ம அந்த காட்டை கடந்து இங்கே வந்திருக்கிற இடம் பேர் தான் வந்து பாராட்டங். இதுவும் அந்தமானில் ஒரு தீவு. இங்கே ஃப்ளைஓவர்லாம் எதுவும் இல்லாதால ஒவ்வொரு ஃபெரிக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் ஒரு ஃபெரி இருக்குது, பேசஞ்சருக்கும் ஒரு ஃபெரி இருக்குது. நம்ம டேர்ன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் தான் இங்கே வந்து நம்ம இறங்க முடியும். ஸோ இப்போ நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம், இன்னும் எங்கள் பஸ் வரல, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹோப் அந்த ஃபாரஸ்ட் இதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால் நம்ம வீடியோ கேப்சரிங் காட்ட முடியல. ஏன்னா அங்கே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, அந்த 2 hours ஜேர்னியில் நோ மோர் வீடியோ, நோ மோர் ஃபோட்டோஸ், நாட் அலௌட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மதிக்கும் வகையில் நம்ம ஃபுட்டேஜ் எதுவும் எடுக்கல. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ட்ராவலில் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வரும்போது வந்த வகையில் நோ ஆதிவாசி நம்ம பார்க்க முடியல. ஒருத்தரையும் அங்கே நம்ம கண்ணில் தெரியலை. மேபி ரிட்டன் வரும்போது ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு வழியாக பாராட்டங் வந்து இறங்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் எங்களுடைய ட்ரிப்பு டுவர்ட்ஸ் மிடில் அந்தமான், ரங்கத் அப்படின்னு சொல்லக்கூடிய மிடில் அந்தமானை நோக்கி எங்களுடைய ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. மக்களே, இது வரைக்கும் ஒரு சூப்பரான ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் போயிட்டு வந்திருந்தீங்கனாலோ இல்லை இனிமேல் போகிறீங்களா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரோடு ஆம்பியன்ஸ் இருக்கும். பட் இனிமேல் வரப்போகிறது உண்மைக்கே டில் ரங்கத் வரைக்குமே ரோடு வேலைகள் நடந்துகிட்ருக்கதால ஒரு ஈஸியான ஜேர்னியாக இருக்குன்னே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ ஒரு டஃபஸ்ட்டு ஜேர்னியாகவே நமக்கு இருக்கும். நான் 2 முறை போயிட்டு வந்துட்டேன். 2 முறையுமே அதே ஃபீல் தான். இன்னும் அங்கே அந்த நார்த் அந்தமான வரைக்கும் ரோடு ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகலை. காட்டுக்குள்ளே நடுவில் வேலைகள் நடக்கிறதால சிறுக தான் அங்கே வேலை நடந்துகிட்ருக்குது. அதனால் நம்ம பஸ்ஸு சிறந்த வழி. சொந்த காரில் போகணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம துணியை வச்சுக்கிட்டோன்னு அர்த்தம். ஏன்னா டெஃபினட்டாக அப்படி ஒரு மேடு பள்ளங்களில் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் எந்த புழுங்குது இருக்குது. அது ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம வண்டிக்கு டெஃபினட்டாக சொந்த வண்டியெலாம் கொண்டு போனால் பழக்கம் இல்லாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு சூஸ் பண்ணேன். காட்டுக்குள்ளே தான், முழுக்க காட்டுக்குள்ளே தான். இப்போ நம்ம பாராட்டங் வரைக்கும் ஒரு 100 கிலோமீட்டர் கடந்திருப்போம். இதை தாண்டி நம்ம மீதியமுள்ள தூரத்தை நம்ம கடந்து போகணும். பாதைகள்லாம் உண்மைக்கே ரொம்ப மோசமான சூழ்நிலையில் தான் இருந்தது. எப்படி இருக்குதுன்னு நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன். ஸோ நாம் இப்போ வந்து ரீச் ஆகிருக்கிற இடம் தாங்க கதம் தலா அப்படின்றக்கூடிய ஒரு இடத்த நோக்கி, தீவை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ பாராட்டங்கில் எப்படி நம்ம ஃபெரி மூலமாக கிராஸ் ஆகணுமோ அதே மாதிரி இங்கேயும் முன்னாடி ஃபெரி மூலமாக கிராஸ் ஆகிற விஷயங்கள் தான் இருந்தது. பட் இந்த பாலம் திறக்கப்பட்டதுக்கப்புறம் அதுக்கான தேவை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம ரோடு வழியாக மிக சீக்கிரமாக அந்த கதம் தலா அப்படின்ற தீவை நோக்கி நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இந்த வடக்கு அந்தமானை நோக்கி போகிற இந்த ட்ராவல் வந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் பஸ்ஸில் போனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட கூடயும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக போகிறோம் இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் இருக்குது. ஒவ்வொரு ஊருமே நடுவில் திடீர்னு புதுசாக குட்டி குட்டி கிராமம் மாதிரிலாம் பார்க்க முடியும். பட் ஆனால் எல்லாமே தீவு தாங்க, தனித்தனியாக தீவாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு வழியாக நம்ம கதம் தலா அப்படின்ற கூடிய அந்த ஒரு தீவுக்கு வந்து நின்னாச்சு.
இந்த அந்தமானை பொறுத்தளவு நிறைய தீவுகளில் நம்ம தென்னை மரம் மற்றும் பாக்கு மரங்களை அதிகமாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை போகிற வழியில் நம்ம பார்த்துட்டு போகலாம். இப்போ பார்க்குறது தான் கேட் நம்பர் 3. இங்கே இருந்து நீ அடுத்த கேட் வரைக்கும் இதுவும் ஆதிவாசி இருக்கக்கூடிய ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ நமக்கு அங்கே ஓரளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்றதால நம்ம அங்களால் எதுவும் பண்ண முடியல. இங்கே விசாரித்தோம், எடுக்கலான்னு சொன்னாங்க, அதனால் எடுத்திருக்கேன். இந்த ஃபுட்டேஜில் எங்கேயுமே நம்ம யாரையும் பார்க்க முடியல. பட் ஆதிவாசிகள் காடு உள்ளுக்குள்ளே பயணம் பண்ணால் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு ஃபுட்டேஜ் தான் இது. ஸோ இப்போ கேட் 3லேருந்து அடுத்த கேட் 4க்கு நம்ம வந்தாச்சு. ஸோ மிட் நைட்டில் பஸ்ஸு கிளம்பி ஒருவேளை அந்த நம்ம போகக்கூடிய திகிலிப்பூர்லேருந்து ரிட்டர்ன் வருதுன்னா 2 மணிக்கிட்ட இந்த செக் போஸ்ட்லேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. 2 மணிக்கு மேலே அலோடு கிடையாது. டில் 4 மணி 4:30 வரைக்கும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே மிட் நைட்டு எவ்வளோ சீக்கிரம் வண்டிகள் வந்தாலும் இங்கே தான் நம்ம காத்துட்ருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க திறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போகணும். பகல்ன்றதால இப்போ அந்த திறந்து அலோகேட் பண்ணுற டைம்ன்றதால நம்ம அதுக்குள்ளே இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பட் லேட் நைட்டில் இங்கே சர்வீஸே கிடையாது. இந்த கதம்தலா தாண்டி வரக்கூடிய கேட் நம்பர் 3 and 4லேயே செக் போஸ்ட் மாதிரி போட்டு லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வடக்கு அந்தமான், தெற்கு அந்தமான்லேருந்து வடக்கு அந்தமான் போகிற இந்த ஜேர்னி எப்படி டஃப்பாக இருக்குதுன்றது பாருங்கள். ரொம்பவே கஷ்டங்க. அதுவும் நான் அந்த உட்காந்துருந்த அந்த பஸ்ஸோடைய டோர் க்ளோஸ் பண்ணலை. மொத்த தூசியும் எங்கள் மேலே தான், பேசஞ்சர் மேலே. முதல் முறையே நான் போனப்போ அப்படி தான். போகும்போது நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக போனோம், ரிட்டர்ன் வரும்போது நானே ஒரு ஜாரவா மாதிரி அவ்வளோ ஒரு டஸ்ட்டோடு வந்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னடா இப்படி இருக்கு, இன்னும் டெவலப் ஆகும் அப்படிலாம் நம்ம யோசிப்போம். பட் உண்மைக்கே அங்கே வசிக்கிறவங்கள, அங்கே வாழ்ந்துட்டுருக்கிறவங்கள கேட்கும்போது இதுவே அவங்களுக்கு பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க. ஏன்னா முன்னாடி இது எதுவுமே வசதி கிடையாது, சாலை வசதியே கிடையாது. வந்தால் கப்பல் வழியாக வரணும். தன் சொந்த ஊரில் இருக்கிற தெற்கு அந்தமான் வர்றதுக்கே வடக்கு அந்தமான்காரங்க கிட்டத்தட்ட 2 அல்லது 3 நாள் பயணம் பண்ணி வரணும். அந்த அளவுக்குலாம் கஷ்டம் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்போ ரோடு வழியானும் போது மேக்ஸ் டு மேக்ஸ் 12 மணி நேரத்துலையாவது வர முடியுதுன்னு சந்தோஷப்படுறாங்க. பட் முதல் முறையாக நம்ம போனோம்னா நமக்கு அது ரொம்பவே சேலஞ்சாக டஃப்பாகவே இருக்கும் மக்களே. இப்போ வண்டி இருந்துட்டு கிளம்புற இடம் தாங்க பகுந்தலா அப்படின்ற இடம். ஸோ இங்கே இருந்து இன்னொரு 20 நிமிஷத்தில் ரங்கத்துன்னு சொல்லக்கூடிய மிடில் அந்தமானை நம்ம ரீச் ஆகும். ஸோ இந்த பகுதி ஜேர்னியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலையில் எடுத்த வண்டி கிட்டத்தட்ட இங்கே ரீச் ஆகிறதுக்கு ஒரு 12 மணி to 12:30 நெருக்கி இந்த இடத்துக்கு வருங்க. ஏன்னா அப்படி இருக்குது இந்த ரோடு வசதிகள். ஏன்னா இதெல்லாம் கடந்து தான் நம்ம அங்கே வரணும். இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இங்கே இப்போ நான் ஒரு ஆனந்தான்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணுறேன். கவர்மெண்ட் பஸ்ஸும் உண்டு. நினச்ச நேரத்துக்குலாம் இங்கே சர்வீஸ் கிடையாதுங்க. 3 மணியோட இந்த மிடில் அந்தமானுக்கு வரக்கூடிய கடைசி பஸ்ஸு 3 மணியோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எந்த பஸ்ஸும் கிடையாது. அந்த மாதிரிலாம் நான் மாட்டியிருக்கேன். முதல் முறையே திரும்பி போக முடியாமல் அந்த ஊர்லேயே இருந்திருக்கேன். அதனால் இங்கே வர்ற டைமிங்ஸ், போகிற டைமிங்லாம் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு ஐலாண்ட் போயிட்டு இன்னொரு ஐந்து வர முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு பயணத்தை மேற்கொள்ளுங்க. ஒரு வழியாக நம்ம இப்போ மிடில் அந்தமான் சொல்லக்கூடிய ரங்கத் அந்த எல்லைக்குள்ளே நம்ம நெருங்கிட்டோம். இப்போ தெற்கு அந்தமான் போர்ட் பிளேயர் ஸ்ரீ விஜயபுரம் தலைநகரத்திலிருந்து வடக்கு அந்தமான் திகிலிப்பூர் போகிற பயணத்தில் பாதி தூரம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மிடில் அந்தமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரங்கத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறோம். இதோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்துருச்சு. முதல் முறையாக நான் திகிலிப்பூர் போகும்போது ஒரு முக்கிய நபர்கள் இருக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக அவங்கள பார்த்துட்டு அன்றைக்கே நம்ம திகிலிப்பூர் போயிடலான்ட்டு நான் நிதானமாக வந்தேங்க. ஒரு 3 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். மக்கள் சொல்கிறாங்க இன்றைக்கான சர்வீஸ் முடிஞ்சிருச்சுங்கன்றாங்க. இப்போ மதியம் 3 மணி, ஈவினிங் 3 மணிக்கே. என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னா, இங்கே அப்படி தாங்க, இதுக்கப்புறம்லாம் லாரி போக்குவரத்து மட்டும்தான், பொது போக்குவரத்து முடிஞ்சிருச்சு, பஸ் எல்லாம் கிடையாது, காலையில் தான் அப்படின்ட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த ஊர்லேயே, இந்த தீவுலேயே, மிடில் அந்தமானில் ரங்கத்தீவுலேயே இருந்த ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய நம்ம மக்களை எல்லாம் சந்தித்து பேசிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய அடுத்த நாள் பயணத்தை காலையில் தொடங்கினேன். ஸோ இந்த மாதிரி தான் அந்தமான் தீவின் வாழ்க்கை முறை இருக்குது. இங்கே வாழ்ந்துட்டுருக்க மக்களும் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைக்கு பழகிட்டாங்க. இங்கே எல்லாமே நினச்சி அடுத்த நொடியே கிடைக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு இது ஒரு புதுமையாக இருக்கும், ஒரு பாடமாகவும் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக கிடச்சிருந்தாலும் நம்ம எவ்வளோ லைஃப் அலட்சியமாக நினச்சிக்கிறோம். ஆனால் இங்கே வாழ்ந்து பார்த்தா தெரியும் ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப மதிக்கக்கூடிய விஷயம், ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம்ன்ட்டு.
இப்போ ரங்கத் வந்து இறங்கியாச்சு, மிடில் அந்தமான். இங்கே வந்து ஒரு 5 to 10 minutes ஒரு பிரேக் கொடுக்குறாங்க. அங்கே ஆப்போசிட்டில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்தது, அங்கே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப அந்த 5 to 10 minutes நம்ம செக்இன் ஆகிட்டோம்னா, போர்டின் ஆகிட்டோம்னா நம்ம வண்டி ஜேர்னி திரும்ப இங்கிறது கிளம்பும். ஸோ மெயின் தலைநகரம் ஸ்ரீ விஜயபுரம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்ன ஒரு டவுன் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய டவுன். ஏன்னா மிடில் அந்தமான் இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம். காலையிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் பயணம் பண்ணி வந்தோம். இந்த ட்ராவலில் பார்த்த ஊர்கள்லேயே இது கொஞ்சம் பெரிய ஊர், அதனால தான் அது சென்டர் ஆஃப் மிடில் அந்தமான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அகைன் ரங்கத்திலிருந்து நம்மளுடைய பயணம் டுவர்ட்ஸ் அடுத்து ஊரான மாயாபந்தார் அப்படின்ற ஊரை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அகைன் ரங்கத்தை விட்டு வெளியில் வந்த உடனே ரோடு கொஞ்சம் சுமாராக தாங்க இல்லை, ரொம்பவே சுமாராக தான் இருந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அகைன் நல்ல ரோடுகளையும் காடுகளையும் நம்ம கடக்க வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு பியூட்டி என்னென்னா, இங்கேருந்து இப்போ நம்ம ரங்கத்துக்கு போகிற வழியில் தான் நம்மளுடைய லஞ்ச் பிரேக்கு ஒரு இடத்துல கொடுப்போம். அந்த ஊரில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். மக்களே, இந்த ரங்கத் டு மாயாபந்தார் போகிற வழியில் இறங்கின ஒரு ஸ்டாப்பில் நம்ம கையில் பாருங்கள், வீர சிவாஜி அப்படின்னு பேர் போட்ட நம்ம தமிழ் பை இருக்குது. ஸோ அவங்க தமிழ்கார ஃபேமிலி, அவங்க போர்ட் பிளேயர்லேருந்து எங்களோட ட்ராவல் பண்ணி வந்து இந்த இடத்துல இறங்கியிருக்காங்க ஒரு தீவில். இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் போகக்கூடிய பகுதி கடலை ஒட்டி போகிறதால நல்லா நீல நிற கடலையும் உள்ளே இருக்க குட்டி குட்டி தீவுகளையும் பார்த்துக்கிட்டே நம்மளுடைய இந்த ரோட் ட்ரிப்பை நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். இது கொஞ்சம் தூரம் இந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். மாயாபந்தார், ரங்கத் டு மாயாபந்தார் போகிற பாதையில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் ஒரு 1/2 hour நம்ம இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சீனரியோடு நம்ம ரசிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். இந்த மாயாபந்தார், ரங்கத் டு மாயாபந்தார் போகிற வழியில் இன்னும் ஒரு குட்டி குட்டி சின்ன சின்ன டவுன்களையும் வர்றதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அங்கேயும் சில மக்கள் இறங்குறதும் பஸ்ஸில் ஏறி வர்றது. இன்னொரு ஒரு பியூட்டி நான் பார்த்த வரைக்குங்க, இந்த ட்ரிப்பில் இந்த பஸ்ஸுகளே, பொது போக்குவரத்து பேருந்துகளே வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மிடில் வரக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள், தீவுகளுக்கு அவங்களே ஒரு கொரியர் சர்வீஸ் மாதிரியும் செயல்படுறாங்க. ஈவன் ஒரு குட்டி ஒரு காட்டுக்குள்ளே ஒரு காட்டுக்குள்ளேருந்து ஒரு சின்ன கிராமம் தான், அங்கேருந்து ஒரு நபர் ஓடி வந்து இவங்ககிட்ட ஒரு பேப்பர் கவர் டெலிவரி வாங்கிட்டு போகிறாரு. அந்த வேலையை இதெல்லாம் கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், இவங்களுடைய சர்வீஸ், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொது போக்குவரத்து இல்லைன்னா அங்கே மற்ற எந்த விஷயமே வந்து பொதுமக்களை போய் சேர்றதுமே பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ லிமிட்டட் ரிசோர்ஸில் இருக்கிற வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தலாம் அப்படின்றத அந்தமான் மக்கள் கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா இந்த டிரைவர்ஸ் தாங்க, அவங்களெல்லாம் பாராட்டியே ஆகணும். இப்படி ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுற நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு வேறு லெவல் ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு. ஆனால் அவங்களும் ஸ்கில்டு டிரைவர்னே சொல்லலாம், ரொம்ப திறமையானவங்க. இப்போ நம்ம ஒரு வழியாக வந்து ஹால்ட்டு போடுற இடம், லஞ்சுக்காக நிப்பாட்டுற இடத்தோடைய பேர் தான் ரெஸ்ட் கேம்ப். இங்கே வந்து ரெஸ்ட் கேம்பில் ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல நம்ம சாப்பிட போகிற ஹோட்டலோடைய பேர் ஹோட்டல் சக்தி. இந்த ஹோட்டல் வந்து தமிழ்காரங்களுடைய ஹோட்டல் தான். இங்கே வந்து மக்கள் ஒரு 1/2 மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபுட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்ப போகிறாங்க. இங்கே நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இங்கே கொஞ்சம் கேதர் பண்ணலாம், என்ன விஷயம்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது பாருங்கள், தமிழில் பேசி படுத்தக்குடி கருப்பருத்துணை அப்படின்றதும் பின்னாடி பாடல், ஒரு சாமி பாடல் மாரியம்மா சாங் வந்து ஒழிச்சிட்டு இருந்ததையும் கேட்க முடிஞ்சது. அப்புறம் விசாரிக்கும் போது இந்த பகுதியிலையும் தமிழ் மக்கள் ஓரளவுக்கு வசிக்கிறாங்க. ஆனால் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் பகுதி மக்களும் இங்கே நிறைய இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்தமானே வந்து ஒரு மினி இந்தியாங்க. எல்லா மேஜர் போர்ட் பிளேயர் தீவில் எல்லா இந்தியா அத்தனை ஸ்டேட் மக்களும் இருக்காங்க. பட் மற்ற இடங்களில் பெங்கால்ஸ் அதிகமாக இருக்காங்க. அப்புறம் இங்கே இந்த மாதிரி ஜார்க்கண்ட் பீப்புள் அதிகம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அதிகமாக இருக்கிற மாதிரியே சொல்கிறாங்க. நீங்கள் பாட்டு ஒழிச்சிட்டு இருக்கிறத கேட்கலாம். இதுதான் ரெஸ்ட் கேம்ப் அப்படின்ற ஏரியாவில் நம்ம தமிழ் பாட்டு ஒழிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. நம்ப முடியுதா உங்களால்?
ஸோ காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்த என்னுடைய பயணம் இப்போ ஒரு வழியாக 1 மணி 1:30 போல் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஆல்மோஸ்ட் 1 சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ 1:30 மணிக்கு மேலே இன்னொரு வில்லேஜ் நோக்கி நாங்கள் நகர்ந்து அப்படியே டுவர்ட்ஸ் மாயா பந்தார் அப்படின்ற இடத்த நோக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணி போக ஆரம்பித்தோம். ஒரு 12 மணி நேர காட்டுக்குள்ளே பல தீவுகளை கடந்து போகிற இந்த ஒரு பயணத்தை ஒரு அரை மணி நேர பதிவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கோர்வையாக காட்டணும்னு நினச்சி தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக உங்களுக்கு மேக்ஸிமம் ஏரியாவை நான் இதில் கவர் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மாயாபந்தாருக்கு நியர்பை இருக்கோம். ஸோ லெஃப்ட் எடுத்தால் நம்ம கடைசியாக போக வேண்டிய திக்லிப்பூர். இப்போ இது மாயாபந்தார் போய் அங்கே இருக்கிற மக்களை பிக்கப் பண்ணிவிட்டு திரும்ப டுவர்ட்ஸ் நம்ம திக்லிப்பூரை நோக்கி போவோம். ஸோ நான் முதல் முறையாக வந்தப்போ நான் ரங்கத்தில் முதல் நாள் தங்குற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் 2வது நாள் கிளம்பி காலையிலேயே மாயாபந்தருக்கு பஸ் பிடிச்சி மாயாபந்தர் வந்துட்டு அங்கேயும் என் வேலை விஷயமா சில பேரை சந்திக்கன்னு இருந்தது. அதுலேயும் தமிழ் மக்கள் இருக்காங்க. இங்கே அன்பன் மெடிக்கல் இருக்குது, அவங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்காரங்க தான். அதே மாதிரி சிவசக்தி ஸ்டோர்ஸ் இருக்குது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியம், இவ்வளோ தூரம் பயந்து காட்டுக்குள்ளே பயணம் பண்ணி வரோம், எவ்வளோ தூரம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா நம்ம மக்கள் வசிக்கிறாங்க. இந்த திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் நம்ம தமிழ் மக்களை பார்க்கும்போது எனக்கு உண்மைக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இவங்கக்கிட்ட நான் ஒரு கேள்வி தாங்க வச்சேன். இவ்வளோ தூரம் பயணித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து வசிக்கணுன்ற இருக்குதுங்களா, ஏன் இங்கேயே இருக்கீங்க, மெயின்லேண்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம வசிக்கிற பூமிக்கு வந்துடலாமே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது உண்மைக்கே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமும் ஒரு பக்கம் சந்தோஷமும் கொடுத்து. என்னென்னா, இது அவங்க பூமி. நிறைய பேர் இங்கேயே பிறந்து வளர்ந்து, அவங்க தாத்தா காலத்துக்கு முன்னாடி இருந்தே பிறந்து வளர்ந்து அவங்கலேருந்து இங்கே இருக்காங்க. அப்புறம் அவங்களும் இங்கே பிறந்து அவங்க பேரங்களை எல்லாருமே இங்கே பார்த்துட்டாங்க. திரும்ப நாங்கள் மெயின்லேண்ட் வந்தால் அங்கே இருந்தும் நாங்கள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், அதுக்கு நாங்கள் இங்கேயே இருந்துருவோமே அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரம், சூழ்நிலை, பொருளாதாரம் அதுக்கேற்ற மாதிரி தங்களை பழக்கிக்கிட்டு இங்கேயே தன்னுடைய லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க. உண்மைக்கு இவங்க எல்லாருக்குமே ஒரு மனசார்ந்த ஒரு பாராட்டு தாங்க சொல்லணும். இன்னும் நம்மளை மாதிரி நினச்சா நம்மளாம் மெயின்லேண்டர்ஸ், அவங்க ஐலாண்டர்ஸ். மெயின்லேண்டில் ஒரு விசேஷமோ ஏதாவது ஒரு நல்லது கெட்டதோ கலந்துக்கணுன்னா நம்மளாம் நினச்சா குடும்பத்தோடு போகிறோம் வரோம், அவங்களால அப்படி போக முடியாது. ஏன்னா ஃப்ளைட் சார்ஜஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படின்னும்போது அவங்க ஒரு சில உறுப்பினர்கள் மட்டும்தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டம் அவங்களுக்கு உண்டு. மற்றபடி ஒரு இயற்கையோட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த அந்தமான் மக்கள். ஸோ ஆக்சுவலி இந்த பஸ் வந்து அங்கே ஒரு பஸ்ஸு நின்றுட்டு இருந்ததை பார்த்துருப்பீங்க, அதுதான் பஸ் ஸ்டாப்பு. இப்போ நம்ம பஸ்ஸு போய் திரும்புறதுக்கு இடம் இல்லாமல் இந்த லாரி ஒன்று இப்போ உள்ள வேன் ஒன்று கட்டாச்சு பாருங்கள். ஒரு ஸ்கூல் கிரவுண்டாக, பெரிய கிரவுண்டு, ப்ளே கிரவுண்ட். அந்த கிரவுண்டுக்குள்ளே போய் ரிவர்ஸ் எடுத்து அப்படியே திரும்ப பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஆல்ட் போட்டு இறக்க வேண்டிய பார்சல் கொரியர்லாம் இறக்கிட்டு பேசஞ்சரை திரும்ப ஏற்றிக்கிட்டு அவங்க திக்லிப்பூரை நோக்கி திரும்ப நம்ம பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும். மாயாபந்தரோடைய மெயின் ஜங்ஷன், பஜார் அண்ட் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இதாங்க. ஆப்போசிட்டில் சின்ன பஸ் ஸ்டாண்ட், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக பஜார் மார்க்கெட். நான் சொன்ன மெடிக்கல்ஸ், தமிழ்காரங்க அன்பன் மெடிக்கல், அப்புறம் அங்கே எதிர்க்க சக்தி ஸ்டோர், சிவசக்தி ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே தான் இருக்காங்க. இப்போ ஒரு வழியாக மாயாபந்தார்லேருந்து திகிலிப்பூரை நோக்கி நம்ம பயணம் கிளம்புது. இந்த வீடியோ முழுக்க அந்த 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிற கடைசி தீவான நார்த் அந்தமானின் திக்லிப்பூருக்கு தான் நம்ம பயணம் பண்ணி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இது முழுக்க ட்ராவல் வீடியோ தான். திக்லிப்பூரில் என்ன இருக்குது, என்னென்ன விஷயம் நான் பார்த்தேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம ஒரு 3வது பிரிட்ஜு மேலே ஏறிட்டுருக்கோம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த பிரிட்ஜு தான் முதல்ல இந்த வடக்கு அந்தமானையும் தெற்கு அந்தமானையும் கனெக்ட் பண்ணுற சில தீவுகளில் முக்கியமான இந்த மாயாபந்தார் டு திக்லிப்பூர் போகிற பாதையை கனெக்ட் பண்ண உருவாக்கப்பட்ட முதல் பிரிட்ஜு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பிரிட்ஜ் கதம்தலா. இன்னொரு பிரிட்ஜ் பாராட்டங்களில் வேலை நடந்துகிட்ருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா மொத்தமே நம்ம ஃபெரியில் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாருமே இந்த தீவுட்டு ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவுக்கு ஈஸியாக கடந்து வந்துடலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்கும். அதுவும் கூடிய விரைவில் நடக்கும்ன்ற எதிர்பார்ப்போடு இருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்க பாதை மாயாபந்தார் டு திக்லிப்பூர் ரோடு. இது இங்கே ஒரு 70 கிலோமீட்டர் பயணம். அகைன் உச்சகட்ட காடுன்னே சொல்லலாம். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் முன்னாடி இந்த பிரிட்டிஷ்காரங்க இவங்கெல்லாம் இருந்த டைமில் யானைகளை வச்சு நம்ம அந்த மரங்களை எடுக்கிறது அதுக்கெல்லாம் உதவிக்கு வச்சுருந்தாங்க. அது இன்னும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து திக்லிப்பூர் ஏரியா.
இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த வடக்கு அந்தமான். இப்போ போயிட்டுருக்க இந்த காடுகளையும் காட்டு யானைகளும் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இரவு நேரங்களில் வரும்ன்ட்டு. அந்தமானின் ஒரே பகுதியில் ஒரு பகுதி அங்கே காட்டு விலங்குகள் இருக்குது, காட்டு யானைகளை பார்க்கலான்னா அது இந்த திக்லிபூர் பகுதி தான். இங்கே வந்து ஒரு பெரிய டேம் இருக்குது, அந்த டேம் மூலமாக வாட்டர் சோர்ஸ் கிடைக்குது, கரண்ட்டு கிடைக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். எல்லாத்தையும் விட காட்டுக்குள்ளே ஒரு சில வீடு, அந்த ஒரு சில வீட்டுக்கு ஒரு சில பேசஞ்சர் இறங்கி போகிறதையும் பார்க்க முடியுது. முழுக்க முழுக்க காடு, மலை, கடல், இப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்போம். பகல் நேரமே எப்படின்னா இரவு நேர ட்ராவல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு நல்ல ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீல் குட், த்ரில்லர், எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் வேணும்னா ஆன் ரோடு ஒரு முறை நீங்கள் இந்த போர்ட் பிளேயர் ஸ்ரீ விஜயபுரம் டு திக்லிபூர் நோக்கி நீங்கள் பயணம் பண்ணி பாருங்கள். இந்த மாயாபந்தர் டு திக்லிபூர் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகி ஒரு சில அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய அடுத்தடுத்து சின்ன சின்ன கிராமங்கள் வர்றதை பார்க்க முடியுது. இவங்க எல்லாமே அந்த ரோடு வைஸே இருக்கக்கூடிய கிராமங்கள் தான். தனி குட்டி குட்டி பாலமாக போட்டு கடந்து போக வேண்டிய தீவுகள் இல்லை, ரோடை ஒட்டியே இருக்கக்கூடிய சிறு சிறு தீவுகள். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம அந்த மாயாபந்தர் டு திக்லிபூருக்கு இடையில இருக்க முக்கியமான இடமான காலிபூர் அப்படின்ற இடத்துக்கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடியது தான் வந்து திக்லிபூர். ஸோ காலிபூர் வந்து ஒரு மேஜரான ஒரு டவுன் ஏரியா மாதிரி ஒரு விஷயம். அங்கே அந்த ஏரியாவுக்கு அப்புறம் வர்றது தான் வந்து திக்லிபூர். ஒரு வழியாக காலையில் 4 மணிக்கு முன்னாடி 4 மணிக்கு ஆரம்பித்த என்னுடைய இந்த பயணம் திக்லிபூர் வடக்கு அந்தமானை நோக்கி போகிற பயணம் சாயங்காலம் 5 மணியை நெருக்கி திக்லிபூருடைய எல்லை பகுதிக்கு வந்து முடிஞ்சது. கிட்டத்தட்ட 12 மணி நேர பயணம், ஆல்மோஸ்ட் 12 மணி நேர பயணம் பஸ்ஸில், அதுவும் அப்படி ஒரு சேலஞ்சான அந்த ரோட்டில் வந்தது வந்து ஒரு சூப்பர் அனுபவம்னே சொல்லலாம். ஆனால் இது ஆரோக்கியமாக இருக்கிறவங்க உடம்பையே ஒரு வழி ஆக்கிடும். அதில் ஏதாவது உடல் உபாதைகளோடு இருக்கிறவங்க வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ரோட்டில் வராதிங்க, ஷிப்பில் வாங்க. ஒரு நைட் ஏறினீங்கன்னா காலையில் வந்துடுவீங்க, அந்த வசதியும் உண்டு. பட் ஆனால் ஒரு முறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆரோக்கியமாக இருக்கிறவங்க ஒரு முறை இந்த ரோடு பயணத்தையும் பாருங்கள். அப்போ தான் நம்மளாம் வாழ்கிற வாழ்வியலோட இவங்க வாழ்வியல் எப்படி இருக்குது, இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிற மக்களுக்கான வாழ்வாதாரமும் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ரொம்பவே ஒரு அருமையான பயணம் எனக்கு. இது 2வது முறை பயணம். முதல் முறையில் நான் ரசிக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரசிச்சிட்டே இருந்தாலும் ஃபுட்டேஜ் அதிகமாக எடுக்க முடியல. இந்த முறை நான் பார்த்து ரசித்த அழகான அந்தமானின் இந்த தெற்கு அந்தமான்லேருந்து வடக்கு அந்தமானை நோக்கி போகிற பயணத்தை உங்களுக்கும் நான் ஒரு பதிவாக ஷேர் பண்ணணும்னு நினச்சதுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள், நாம் சொன்ன அந்த 5000த்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் வசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள், பல்வேறு மொழி பேசுகிறவங்க இருக்காங்க, பெங்காலி இருக்காங்க, ஹிந்தி பேசுகிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் இங்கே நம்ம மக்கள் ஒரு 5000த்துக்கும் மேற்பட்ட தமிழ் குடும்பங்கள் வசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடம் தான் இந்த திக்லிபூர். ஒரு வழியாக 5 மணி 5:15 மணி போல் நான் வந்து திக்லிபூரை வந்து அடைஞ்சாச்சு. ஸோ நான் இப்போ இறங்க போகிற ஜங்ஷன் திக்லிபூர் போலீஸ் ஸ்டேஷன், அந்த ஜங்ஷன் போலீஸ் பூத் ஜங்ஷன், அங்கே இறங்கிட்டேன். ஸோ இந்த வண்டி தான் இவ்வளோ நேரமும் என்னை தாலாட்டு பாடி உலுக்கி குலுக்கி கூட்டிகிட்டு வந்த பஸ். ரொம்பவே நன்றி, சேஃபாக பத்திரமா கொண்டு வந்து நம்மளை அங்கே சேஃபாக இறக்கிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த திக்லிபூர் எதுக்கு இவ்வளோ தூரம் வரணுமா, அங்கே என்ன தான் இருக்குது, அப்படி என்ன தான் அந்த மக்களுடைய சிறப்பு அங்கே அப்படின்றத
அடுத்த எபிசோடில் அங்கேயே வாழ்ந்துட்டுருக்க நம்ம தமிழ் குடும்பத்தை சார்ந்த ஒரு சிறப்பு பிரமுகருடைய அனுபவத்தையும் அந்த திக்லிபூருடைய அழகையும் உங்களுக்கு நான் பதிவாக காட்ட விரும்புகிறேன். ஸோ மறக்காமல் எங்கள் திக்லிபூருடைய அடுத்த எபிசோடை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இங்கே முருகன் கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில் இருக்குது, அப்புறம் தமிழ்காரங்களுடைய கடைகள் இருக்குது, ஸோ தமிழ்காரங்களுடைய ஹோட்டலும் இருக்குது. இது அத்தனையுமே நம்மளுடைய அடுத்த வீடியோவில் உங்களுக்காக காத்திருக்கு. எங்களுடைய LIB தமிழ் சேனலுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.